திருப்பரங்குன்றம் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. நீதித்துறையில் நிலுவையில் இருக்கும் ஒரு வழக்கில் ஒரு சார்பு வழக்கு தொடுத்தவர்கள் சார்பில் இந்திய பிரதமர் அவர்களோடு இணைந்து ஒரு கோயிலுக்கு போனார், திருப்பரங்குன்றம் போனார்னா இது நீதித்துறையில் என்ன வகையான விளைவை ஏற்படுத்தும் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அப்போ நீதித்துறையை மறைமுகமாக தனது பதவியை பயன்படுத்தி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்காக பிஜேபி இதை செய்கிறதோ அப்படின்ற சந்தேகம் வருமா வராதா? ஒரு பிரதமராக இருக்கிறது இது தெரியாதா? இப்போ பிரதமர் அதை தவிர்க்கணுமா இல்லையா? இப்போ அடிப்படையில் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிறது. பாராளுமன்றத்தில் சட்டசபையில் பேசுகிற போது நீதித்துறையில் நிலுவையில் இருந்தால் அதை பேசாதுன்னு கூட சொல்கிறாங்க. ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் வேணாம் அப்படின்னு. ஆனால் உயர்நீதிமன்றத்தில் திருப்பரங்குன்றம் தொடர்பான வழக்குகள் நிலுவையில் இருக்குது, உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. இப்படி வழக்குகள் நிலுவையில் இருக்கிற சூழ்நிலையில் அந்த பிரச்சனைக்குரிய இடத்திற்கு இவர் செல்றது என்பது ஒரு பிரதமருக்கு அழகல்ல, அரசியல் சட்ட பதவிக்கு அழகல்ல. எனவே பிரதமர் அங்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்பதுதான் நமது கோரிக்கை. இன்றைய தினம் மதுரை மதநலனியக்க மக்கள் கூட்டம் சார்பில் மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் பிரதமர் அப்படி வந்தால் அவர் அனுமதிக்க கூடாது என்று கோரி நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம். ரெண்டாவது, இன்னைக்கு பத்திரிகையில் சில செய்திகள் வந்திருக்கு. பாஜகவை சேர்ந்தவர்கள், ஏடிஎம்கே சேர்ந்தவங்களை பத்திரிகையில் இன்னைக்கு பேசியிருக்கிறாங்க. என்ன செய்தின்னா, திருப்பரங்குன்றம் மலையை வைத்து அரசியல் செய்தால் அது கடுமையான பாதிப்பை வருபவர்களுக்கு உருவாக்கும் அப்படின்றது ஒரு நீண்ட கால மரபாக இருக்குது. எனவே பிரதமர் இதில் அரசியல் செய்வதை தவிர்க்க வேண்டும் என்று நான் சொல்லலை, பிஜேபிக்காரங்க சொல்கிறாங்க. அதுக்கு என்ன உதாரணம் சொல்கிறாங்கன்னா, கச்சிராஜா அவர்கள் திருப்பரங்குன்றம் முருகனை வைத்து அரசியல் செய்தார், இன்னைக்கு அவருக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுபோல் இப்போ மோடி அவர்கள் இங்கே வந்து இதை அரசியல் பண்ணிட்டு போனால் அவருக்கு சிக்கல் வரும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நம்ம இதெல்லாம் நம்புகிற ஆள் கிடையாது. ஆனால் ஆமாம், அப்படி அவர் கடவுளை அவமதிச்சதா முருகனை அவமதிச்சதா அது மாறும், அது அவருக்கு நல்லதல்ல அப்படின்றது கடவுள் நம்பிக்கை உள்ள அந்த ஊரை சேர்ந்த பாஜகவுன்னு அதிமுக காரங்க சொல்கிறாங்க. அப்போ திட்டமிட்டு மோடி அவர்களை மோடிக்கு இங்கே திருப்பரங்குன்றத்துக்கு அழைத்து வந்து அவர் அடுத்து பழி கொடுக்கறதுக்காக ஆர்எஸ்எஸ் செய்கிற வேலை திட்டமோ என்ற சந்தேகமும் இதுக்குள்ளே இருக்குது. ஆர்எஸ்எஸ் மோடிக்கு ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு முரண்பாடு அப்படின்ற ஒரு செய்தியும் ஓடிக்கிட்டே இருக்குது. அவரை எப்படி பதவியிலேருந்து இறக்குதுன்னு தெரியாமல் அவங்க இருக்கிறாங்க. அதற்காக அவர்கள் திட்டமிட்டு கூட்டு வர்றாங்களோ அப்படின்ற சந்தேகம் அவர்கள் கட்சிக்காரர்களால் தான் எழுப்பப்படுது. இப்படியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிற போது இதை அவர்கள் தவிர்த்து விடுவது அப்படின்றதான் சரின்னு நான் வந்து பார்க்குறேன். இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூ இவ்வளோ சென்சிட்டிவாக இருக்கும்போதுமே தாவேகோட நிலைப்பாடுகள் வந்து குறிப்பாக அவங்களோட தலைமை செய்தி தொடர்பாளர் வந்து சொல்றாரு, அது ஒரு இத்து போன இஷ்யூ, அது ஒண்ணுமே இல்லை, லோக்கல் முஸ்லிம்க்கும் இந்துக்கும் என்ன பிரச்சனை, திமுகவும் பாஜகவும் சேர்ந்து நாடகம் ஆடுது, இதை மற்றவங்க வந்து ஊதி பெருக்கிறாங்க அப்படின்றத அவர் சொல்றாரு. விஜய் என்ன சொல்றாருன்னா, எதிரி நடக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றணும், தலைவர்கள் சும்மா இருந்தாலே பிரச்சனை வராமல் சொல்றாரு. அதாவது சினிமாக்காரர்கள் அவங்க அரசியலும் மக்கள் பிரச்சனையும் மேலேருந்து பார்த்து பேசுனாங்கன்னா அது இப்படி தான் இருக்கும். முதல்ல தாவேகா ஒரு அரசியல் கட்சியாக வளர்ந்து மக்கள் பிரச்சனையை தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்ச பிறகு அதை பேசினா நல்லாயிருக்கும். எழுதி கொடுத்த வசனங்களை பேசுவதனால் பிரச்சனை வந்து தீராது. தாவேகா மதுரையில் இருக்கிறாங்க, தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறாங்க. எல்லாரும் யாராவது திருப்பரங்குன்றம் மக்களிடம் இந்த பிரச்சனை பற்றி கேட்டாங்களா? திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் போராடி கொண்டு இருக்கிறவர்களை பார்த்து ஏதாவது பேசுனாங்களா? வரலாற்று விவரம் தெரியுமா? தொல்லியல் விவரங்கள் தெரியுமா? திருப்பரங்குன்றம் தல வரலாறு தெரியுமா? சட்ட வரலாறு தெரியுமா? 1923 20 தீர்ப்பு இருக்குது, அது ஏதாவது அவங்களுக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாமல் ஒரு கருத்து சொல்கிறது அப்படின்றத அந்த கருத்தை எப்படி எடுத்துக்கிற முடியாது. அது பொருட்படுத்த வேண்டிய தேவையில்லாத ஒரு விஷயம் தான். முதல்ல ஒரு விஷயத்தை ஸ்டடி பண்ணி கருத்து சொல்லுங்கள், மக்கள்கிட்ட போய் கேளுங்க. மக்கள்கிட்ட இந்த ஆவணப்படத்தை விஜய் அவர்கள் பார்க்கணும், பார்த்தா ஓரளவு அவருக்கு புரியுன்னு நினைக்கிறோம். இப்போ சினிமாக்காரர்கள் மக்கள் பிரச்சனையை பேச ஆரம்பித்தா அது அந்த அளவுக்கு தான் இருக்கும். அரசியல் படித்த பிறகு மக்கள் பிரச்சனையை தெரிஞ்ச பிறகு அவங்க பேசுனாங்கன்னா பொருத்தப்படும். மோடி வந்த பிறகுனாச்சு இங்கே தீமை ஏற்றப்படாதான்னு நாங்கள் யோசிக்கிறோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் சொல்றாரு. இன்னொரு இடத்துல வந்து அது 2ஆம் தேதி கிரிவலத்துக்கு எல்லாரையும் அழைக்கிறது இருக்குதுல்ல, பிரதமர் போயிடுறாரு, மறுபடியும் இங்கே பாஜக காரங்களாம் அழைக்கிறது இருக்குதுல்ல, இது என்ன மாதிரி சமிக்கையா இருக்குது? நாம் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறோம், இது கார்த்திகை தீபம் பிரச்சனை அல்ல, கலவர தீபத்துக்கான பிரச்சனை.
ரெண்டாவது, தேர்தல் அரசியலுக்காக திருப்பரங்குன்றம் பிரச்சனையை இவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள் என்று நாங்கள் ஒரு வருஷமாக சொல்லிட்டு வரோம். இப்போ திருப்பரங்குன்றம் தொகுதியை பிஜேபி கேட்டு வாங்க போகுது. இப்போ இந்த முருகன் மாநாடு, முருக பக்தர்கள் மாநாடுன்னு ஒன்று இந்து முன்னணி போன ஜூன் 22 நடத்தினாங்க. அப்போதும் எங்கள் கூட்டமைப்பின் சார்பில் இது கடவுளை கட்சிக்கு இழுக்காதீங்க, மதத்தை அரசியலில் கலக்காதீர்கள் என்று பிரச்சாரம் பண்ணி நீதிமன்றத்திலையும் இடையிட்டு மனு தாக்கல் செய்து நீதிமன்றம், மதுரை உயர் நீதிமன்ற நீதிபதி புகழேந்தி அவர்கள் மதத்தை அரசியலில் கலக்கக்கூடாது, முருக பக்தர் மாநாட்டில் அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்லி நிபந்தனை போட்டார். அதை மீறி அவங்க அரசியல் பேசினாங்க. அதில் போட்ட ஒரு முக்கியமான தீர்மானம், திமுகவை இந்துக்கள் தோற்கடிக்க வேண்டும், திமுகவை விரட்டணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் போட்டாங்க. அப்போது நான் ஒரு புகார் மனு மதுரை அண்ணா நகர் காவல் நிலையத்தில் கொடுத்து அண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு நபர்கள் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து அது இன்னைக்கு வரை விசாரணை நிலுவையில் இருந்திருக்கு. அப்புறம் நாங்கள் இதை சொல்கிறோம், இது அரசியல் பிரச்சனை, இது சமயத்திற்காக, உண்மையிலேயே இவங்க மத நம்பிக்கையாக இவர் செய்யவில்லை, அரசியல் நோக்கத்திற்காகத்தான் இவர் செய்கிறார்கள் சொன்னது இன்னைக்கு 2ஆம் தேதி அவர்கள் நடத்த ஊர்வலம் கேட்குறாங்கல்ல, அந்த சூழ்நிலையில் இது தெளிவாக அம்பலமாகியிருக்கிறது. இது எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நீதிமன்றத்தை தவிர அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இப்போ தேர்தல் அரசியலுக்கான ஒரு பிரச்சனையாக இந்த மத பிரச்சனையை மாற்றுவது என்பது தமிழகத்தில் இல்லாத ஒரு நடைமுறை. பாஜக அதை செய்கிறது, எல்லோரும் சேர்ந்து அதை எதிர்க்க வேண்டும். தமிழ்நாடு அரசு அதுக்கு அனுமதி தரக்கூடாது. அவங்கள எல்லாரும் பிடிச்சி உள்ளே போன ஆரம்பத்துலேருந்து நாங்கள் சொல்கிறோம், இதில் கச்சிராஜாலேருந்து பல பேரை பிடிச்சி குண்டாசில் போட்டிங்கன்னா அந்த பிரச்சனை முடிஞ்சிடும். ஒரு 25 பேரை குண்டாசில் போடுங்க, பிரச்சனை முடிஞ்சிடும். திருப்பரங்குன்றம் தொடர்பான இந்த சிக்கல் எழுந்த காலம் தொட்டு அதை பற்றி ஒரு தொடர்ச்சியான அறிவூட்டலை அறக்கழகம் சார்பில் தோழர் தவமும் அவரோடு சேர்ந்திருக்கிற மற்ற தோழர்களும் செய்து வருகிறார்கள். கடைசியாக அந்த வழக்கில் என்ன நடந்திருக்கிறது, நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்கிறார்கள், வழக்கறிஞர்களுடைய வாதுரை என்ன என்பதையெல்லாம் தொடர்ந்து அவர் சமூக ஊடகங்களில் பதிவு செய்து வருகிறார். தோழர் வாஞ்சிநாதன் அவர்கள் இந்த வழக்கு தொடர்பாக எடுத்திருக்கிற முயற்சிகள், அவ்வப்போது தருகிற விளக்கங்களையும் அதன் வழியாகத்தான் நாம் தெரிந்திருக்கிறோம். அப்படி துண்டு துண்டாக எடுக்கப்பட்ட அந்த செய்திகளை எல்லாம் ஒரு மாலை போல் கோர்த்து ஓர் ஆவணப்படமாக அவர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள். இந்த படத்தினுடைய அழகு அது உண்மைகளை பேசுகிறது என்பதுதான். இந்த படம் குறித்து நாம் அதிகம் பேச வேண்டியதில்லை, ஏனென்றால் அது ஊமி படம் அல்ல, இது பேசும் படம், உறக்க பேசும் படம், ஓங்கி பேசும் படம், உண்மைகளை பேசும் படம், நல்லிணக்கத்தை, அமைதியை, மக்கள் ஒற்றுமையை பேசும் படம். இந்த படத்தில் பேசாமல் வருகிற ஒரே ஒரு கதை மாந்தர் உங்களுக்கு தெரியும், அந்த நீதிபதியுடைய உருவம்தான். அவர் நிறைய பேசியிருக்கிறார், அவர் பேச்சு எதுவும் வரவில்லை. இல்லைன்றால் அவர் பேசினாலே அவருக்கு நாகரிகமாக வந்து விடக்கூடிய சொற்கள், காட்டு மிராண்டி, முட்டாள், இதெல்லாம் தான் அவர் வழக்கமாக பயன்படுத்தக்கூடிய சொற்கள். அவ்வளவுதான். ஏன்னா ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்று சட்டத்திலேயே, நீதியின் தீர்ப்பிலேயே ஒரு ரீசனபிள், ஜஸ்ட் அண்ட் ரீசனபிள் என்று சொல்வார்கள். அந்த ரீசனபிலிட்டி மேலே அவருக்கு அவ்வளோ கோபம், பகுத்தறிவு என்றால் அவருக்கு அவ்வளோ கோபம் வருகிறது. இதே பகுத்தறிவு பேசுகிறவர்களெல்லாம் காட்டு மிராண்டிகள், முட்டாள்கள் என்று அவர் பட்டம் கொடுக்கிறார். அவர் இதில் பேசவில்லை. இன்னொரு முக்கியமான செய்தி, இந்த படத்தில் நிறைய கதை மாந்தர்கள் வந்திருக்கிறார்கள். சாதாரண மக்கள், பாமர மக்கள், சாந்தலிங்கம் போன்ற அறிஞர்கள், தொல்லியல் அறிஞர்கள், வாஞ்சிநாதனை போன்ற வழக்கறிஞர்கள், இன்னும் எதிர்தரப்புக்கு உரிய முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறார். இந்து மக்கள் கட்சியைச் சேர்ந்த ஒருவர், இந்த சோலை கண்ணன் என்று நினைக்கிறேன், அவர்கள் தரப்பை அவ்வப்போது விளக்குகிற வாய்ப்பு முழுமையாக தரப்படுது. அவர் சொன்னதை இன்னொரு சொல்லலை, அவர் சொன்னதை அவர் குரலிலேயே நாம் கேட்கிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதே போல ராம ரவிக்குமாருடைய பேச்சுக்கள், நம்முடைய பிரபலமான எச் ராஜாவினுடைய சாபங்கள் எல்லாமே அப்படியே இடம்பெறுது. அது நம்ம மறுதரப்புக்கு உரிய நீதி செய்திருக்கிறோம், அந்த மறுக்கலை, அவங்க உண்மையது. ஆனால் இந்த படக்காட்சிகளில் வராமல் இருக்கிற சில கதை மாந்தர்கள், அவங்க தான் இதுக்கு பின்னால் இருக்கிறவங்க, சூத்திரதாரிகள், அவர்களை நாம் மறந்து விடக்கூடாது.
திருப்பரங்குன்றம் சிக்கல் நீதிமன்றத்தில் இருக்கிறது. ஏற்கனவே 2 நீதிபதிகள் அளித்த தீர்ப்பை மறுதலித்து ஒற்றை நீதிபதி ஒரு தீர்ப்பு வழங்குகிறார். அதை உடனே அவசரமாக தன் அதிகாரத்தை தாண்டி போய் செயல்படுத்த முற்படுகிறார். அதற்கு பிறகு அதே தீர்ப்பை இன்னும் 2 நீதிபதிகள் உறுதி செய்கிறார்கள். உச்சநீதிமன்றத்திற்கு வழக்கு போகிறது. எல்லா தீர்ப்புகள் எல்லா சட்டங்களையும் காட்டிலும் பொது ஒழுங்கு என்பது இன்றியமையாது. அந்த பொது ஒழுங்கை பாதுகாப்பதில் தமிழக அரசு உறுதியாக நின்றது. அந்த உறுதியாக அது நின்றது. அதிகாரிகளும் உறுதியாக நின்றார்கள். இந்த பின்னணியில் நாக்பூரில் இருந்து RSS தலைவர் மோகன் பகவத் தமிழ்நாட்டுக்கு வருகிறார். அவருக்கு இந்த வழக்கு பற்றி யார் என்ன சொன்னார்கள், தெரிந்து கொண்டு வந்தாரா இல்லையா, எதுவும் நமக்கு தெரியாது. ஆனால் அவர் திருச்சிராப்பள்ளியிலே வந்து சொல்லுகிறார், இந்த திருப்பரங்குன்றம் தொடர்பாக இந்துக்கள் வெற்றி பெற்றாக வேண்டும். எந்த இந்துக்கள்? அங்கு இருக்கிற அந்த கோயிலினுடைய அறங்காவலர்களாக இருக்கிற இந்துக்கள் அல்ல, திருப்பரங்குன்றத்தில் வாழக்கூடிய முருக பக்தர்களான மக்கள் அல்ல. அவர் சொல்லக்கூடிய இந்துக்கள் என்பது இந்துத்துவ கட்சிகள், ராம ரவிக்குமார் போன்றவர்கள், RSS போன்றவர்கள், ராஜா போன்றவர்கள், இவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று அவர் உறுதி எடுக்கிறார். அதற்கு பிறகு பாருங்கள், இந்திய தலைமை அமைச்சர் வருகிறார் தமிழ்நாட்டுக்கு. இங்க இருக்கிற அறுபடை வீடுகளில் எந்த வீட்டுக்கும் போகல, வேறு எந்த கோயிலுக்கும் போகல, சரியா திருப்பரங்குன்றத்தை தேர்ந்தெடுக்கிறார். ஆகவே திருப்பரங்குன்றத்தில் அவர்கள் ஏற்ற விரும்பியது கார்த்திகை தீபத்தை அல்ல, கலகத்தீயை. கலகத்தீ தான். இந்த கலகத்தீயை மூட்டி தமிழ்நாட்டில் ஒரு மதவாத அரசியலை, ஒரு போலரைசேஷன் பாலிடிக்ஸ், இந்து முஸ்லீம் என்ற மோதலை உண்டாக்கி இங்கு நடக்கிற அரசியலை ஆள வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். இதுதான் வெளிப்படையான நோக்கம். திருப்பரங்குன்றத்தை அயோத்தி ஆக்குவது என்பதனுடைய உண்மையான பொருள் இதுதான். ஆனால் திருப்பரங்குன்றத்தை அயோத்தி ஆக்குவதற்கு அங்கே மக்கள் அனுமதித்து விட்டார்கள். அப்போது மாநில முதல்வராக இருந்தவர் கல்யாண் சிங், பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தவர், வழியிலே தடுத்து நிறுத்தியது லல்லு யாதவ் தடுத்து நிறுத்தினார். அதையும் மீறி அவர்கள் நடத்தினார்கள். ஆனால் தமிழ்நாட்டிலே அவர்களுக்கு அப்படிப்பட்ட சூழல் இல்லை. எல்லாவற்றிலும் முக்கியமாக இங்கு இருக்கிற மக்கள் அதை அனுமதிக்க தயாராக இல்லை. இந்த பின்னணியில் நாம் பார்த்தோமானால் தமிழ் மக்களுக்கு திருப்பரங்குன்றம் பற்றிய உண்மைகளை சொல்லியாக வேண்டும். திருப்பரங்குன்றத்துக்கு முன்னதாக இதே போன்ற ஒரு சிக்கலை எழுப்பினார்கள். அதுதான் மைக்கேல்பட்டி லாவண்யா பற்றிய சிக்கல். உங்களுக்கெல்லாம் மறந்திருக்க மாட்டீர்கள். அண்ணாமலை சொன்னார், கட்டாய மதமாற்றத்தினால் தான் அந்த தற்கொலை நிகழ்ந்தது என்று சொன்னார். அந்த ஊரில் நம்முடைய தோழர்கள் எல்லாம் பணியாற்றினார். அப்படி எதுவுமே இல்லை என்பதை நாம் வலுவாக சொன்னோம். அன்றைக்கு அவர்கள் வடநாட்டில் இருந்து பாஜக பெண் எம்பிக்கள் எல்லாம் வந்தார்கள் அதை நிறுவுவதற்கு. அந்த ஊரிலே எதுவும் செய்ய முடியாத போது பெண்ணினுடைய சொந்த ஊர் அரியலூருக்கெல்லாம் சென்றார்கள். இன்னைக்கு சிபிஐ விசாரித்து அந்த தற்கொலைக்கும் மதமாற்ற முயற்சிக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று தீர்ப்பு சொல்லிவிட்டது. நியாயமாக பார்த்தால் அண்ணாமலை இதற்காக தன்னை சவுக்கால் அடித்துக் கொள்ள வேண்டும், இதற்காக செருப்பை கழட்டி போட்டுவிட்டு நடக்க வேண்டும். அவருக்கு அப்படி எந்த மானரோஷமும் இல்லை. இதற்காக ஒப்புக்கு அவர் வருத்தம் தெரிவிக்க கூட இல்லை. அதற்காக பாஜகவோ மற்ற RSSகாரர்கள் யாரும் வருத்தப்படவில்லை. இப்போதும் அவர்கள் இந்த மைக்கேல்பட்டியில் சொன்னதுதான் என்ற நிலையிலே தான் இருக்கிறார்கள். மைக்கேல்பட்டிக்கு பிறகு இது திருப்பரங்குன்றம் வருகிறது. அவர் நீதிபதி தன்னுடைய தீர்ப்பிலே ஒரு இடத்திலே சொல்வார், குன்றத்தில் இட்ட விளக்கு என்று சொல்வார்கள். குடத்தில் இட்ட விளக்காக அல்ல, குன்றத்தில் இட்ட விளக்கு. எனவே குன்றத்தின் மேல் விளக்காக, குன்றத்தில் இட்ட விளக்காக நமக்கு தெரிய வந்திருக்கிற உண்மை என்னவென்றால், திருப்பரங்குன்றத்தை பயன்படுத்தி ஒரு கலவரத்தை மூட்டுவதற்கு பொய்மைகளை ஆதாரமாக கொண்டு அவர்கள் முயன்றிருக்கிறார்கள் என்ற அந்த உண்மையை குன்றத்திலிட்ட விளக்காக இந்த ஆவணப்படம் ஏற்றி வைத்திருக்கிறார். இந்த ஆவணப்படம் தான் உண்மையிலே குன்றத்தில் இடப்பட்ட விளக்கு. அது உண்மைகளை வெளிப்படுத்தி இருக்கிறது. ஆனால் இந்த உண்மைகள் நம்மில் சிலருக்கு தெரிந்தால் போதாது. ஊடகங்களுடைய கடமை, அறிவார்ந்த பெருமக்களுடைய கடமை இந்த உண்மைகளை இந்த ஆவணப்படத்தின் வழியாக தமிழ் மக்கள் அனைவருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும். எந்த வழியிலாவது கொண்டு சேர்க்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் இந்தியா முழுவதையும் ஒரு மதவாத இருள் விழுங்கி கொண்டிருக்கிற ஒரு நேரத்தில் ஏனைய தேசிய இனங்களுக்கு, பிற மாநில மக்களுக்கும் அறிவூட்டுகிற வலிமை இந்த ஆவணப்படத்திற்கு உண்டு. அதற்காக மொழிமாற்றம் செய்து எல்லோருக்கும் இதை கிடைக்க செய்ய வேண்டும். அவர்கள் எல்லோரும் இதை பார்த்தால் திருந்துகிறார்களா என்று பார்க்கலாம்.
ஆனால் தமிழ்நாட்டை பாதுகாக்கிற ஒரு கவசமாக இந்த ஆவணப்படம் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதற்காக அந்த தோழர்களை பாராட்டுவோம். இந்த செய்திகளை பரவலாக கொண்டு செல்வோம். திருப்பரங்குன்றம் என்பது அவர்கள் எங்கே இந்த தீபம் ஏற்றுவது என்ற பெயரிலே ஒரு முயற்சி செய்தார்களோ அந்த திருப்பரங்குன்றம் தமிழ்நாட்டில், இந்தியாவில் பாசிச இந்துத்துவத்திற்கு சமாதி கட்டுகிற இடமாக இருக்கும். திருப்பரங்குன்றத்திலே அது குடிதோண்டி புதைக்கப்படும் என்பதை இந்த ஆவணப்படம் உறுதி செய்கிறது. நன்றி தோழர்களே. தமிழ் நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய மத நல்லிணக்கம் குறித்து ஏராளமான கருத்துக்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியும். திருப்பரங்குன்றத்தை மையமாக வைத்து மத அடிப்படையில் ஒரு கலவரத்தை உருவாக்குவதற்காக சங் பரிவார் கூட்டம், குறிப்பாக RSS பாஜக நேரடியாக நீதிமன்றம் மற்றும் அவருடைய அதிகார வர்க்கத்தை வைத்துக்கொண்டு இங்கே களம் இறங்கியிருக்கின்றார்கள். இப்படியான ஒரு சூழலில் பொது சமூகத்தில் திருப்பரங்குன்றம் மட்டுமல்ல தமிழ் நிலப்பரப்பெங்கும் இந்த இந்துக்கள், இஸ்லாமியர்கள் எப்படி மத நல்லிணக்கத்தோடு அவர்களுக்கு ஆண்டாண்டு காலமாய் வாழ்ந்து கொண்டு என்பதை ஒரு வகையான வகையில் முழுமையான வகையில் ஒருங்கிணைத்து ஒரு ஆவணப்படமாக திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஆவணப்படத்தை உருவாக்கிய நண்பர்களுக்கு என்ற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக முக்கியமான விஷயம், நம்முடைய தமிழ் சமூகத்தில் சமூகம் மத நல்லிணக்கத்தோடு இருக்கிற என்பதை சமூகத்தை அரசியல் மயப்படுத்த வேண்டும். சமூகத்தை அரசியல் மயப்படுத்துவதற்கு ஏராளமான ஆவணப்படங்கள், காட்சி படங்கள் நமக்கு தேவைப்படுகின்றது. அப்படிப்பட்ட ஒரு ஆவணப்படமாக திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த படத்தினுடைய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, எங்கெல்லாம் நம்மளோட சமூகத்தில் மத நல்லிணக்கிற கூறுகள் அதெல்லாம் காட்சிப்படுத்தி சரியான முறையில் எடிட்டிங் செய்யப்பட்டிருக்கின்றது. எப்படி ஒவ்வொரு காட்சியும் ஒரு ஆவணப்படம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு முன்னுதாரணமாக திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் நண்பர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள். இது மூலமாக பாஜகவோ இல்லது RSS போன்ற அமைப்புகளோ மக்கள் மத்தியில் ஒரு அவதூறு பிரச்சாரத்தை முன்னெடுக்கும்போது அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய அவதூறுகள் எல்லாம் ஆணித்தரமாக நம்முடைய தமிழ் நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய மத நிலநடுக்க கூறுகள் மூலமாகவே இந்த ஆவணப்படம் எடுத்து காண்பித்திருக்கின்றது. அந்த வகையில் இந்த ஆவணப்படத்தை நான் உருவாக்கிய அத்தனை நண்பர்களுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நன்றிகளையும் பாராட்டலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைத்து நண்பர்களும் இந்த திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் ஆவணத்தை சக நண்பர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பகிர்வதற்கு ஒரு முயற்சி எடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். 2ஆம் தேதி கிரிவலம் நடத்தணும் மலையை சுற்றி அப்படின்னு சொல்லி நயனார் நாகேந்திரன் அது எல்லா பாஜக ஆட்களும் வரணும்னு சொல்லி அழைப்பு விடுத்திருக்காரு. இது மீண்டும் ஒரு பதட்டமான சூழல் இல்லை, இது ஒரு நாட்டினுடைய பிரதமரும் ஒரு அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக செயல்படக்கூடிய அவலத்தை இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒரு தேர்தல் அரசியலுக்காக ஒரு அரசியல் ரீதியாக மக்களை அணுகி வாக்கு கேட்க வக்கில்லாத பாஜக கூட்டம் இன்னைக்கு மக்களை நாங்கள் மத அடிப்படையில் பிளவுபடுத்தி தான் அதன் மூலயமா தான் தங்களுடைய வாக்கு வேட்டையை தொடரும் என்பது தான் இந்த விஷயத்து மூலயமா எதிரொலிக்கிறாங்க. இப்போ மற்ற அமைப்புகளுக்கெல்லாம் ஒரு மக்கள் வாக்கு கேட்கறன்னா அவங்க பிரச்சாரம் பண்ணி அவங்களோட அரசியலுக்கு ஓட்டு கேட்பாங்க. ஆனால் பிஜேபியை பொறுத்தவரைனா அவங்களோட பிரச்சாரத்தை முதல் தொடக்கமே கலவரத்தை உருவாக்குறது தான். கலவரத்தை உருவாக்கிட்டா மக்கள் மனநிலை பிளவு பண்ணுறோம். அதற்கு பிறகு நம்ம வாக்கு கேட்கிறோம் என்பது அவன் நிலைமை. தமிழ்நாடு அரசாங்கம் இதில் உறுதியாக இருக்கணும். யாராக இருந்தாலும் தமிழ்நாட்டில் சட்ட ரீதியாக எப்படி நீதிமன்றம் உத்தரவிட்டு கலவரத்துக்கு உருவாக்கும் மூலம் 144 தடை உத்தரவு போட்டார்களோ அதே போன்று சட்ட ரீதியான நடவடிக்கை தமிழ்நாடு அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும். தமிழ்நாடு மக்கள் பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்கக்கூடிய மத மோதலை நிராகரிப்பார்கள். கட்டாயம் அவர்கள் அந்நியமாகக்கூடிய வேலை தான் உருவாகும். இப்போ தாவேக அவங்களும் பெரியார் எடுத்துக்கிறோம், சிறுபான்மை நலன் பாதுகாப்பு சொல்றாங்க. ஆனால் திருப்பரங்குன்ற விஷயத்தை அது ஒரு இத்து போன இஷ்யூ, திமுகவும் பாஜகவும் சேர்ந்துட்டு நாடகம் ஆடுது, அதுல ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு விஜய் கூட சொல்லியிருக்காரு. சில விஷயத்துல எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்தாம தலைவர்கள் சும்மா இருந்தாலே போதும், தன்னால செய்யறாரு. இல்லை, எரியிற நெருப்புல என்ன ஊத்தா எரிய வைக்கிறது யாரு? இப்போ பிஜேபி இவ்வளவு பெரிய கொடுமையான வேலை செய்யும் போது தாவேக்கால இருக்கக்கூடிய இளைஞர்கள், குறிப்பாக மதுரை மாவட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய இளைஞர்கள் நன்றாக தெரியும். அங்க இஸ்லாமியர்கள் இந்துக்கள் எப்படி மாமன் மச்சான் உறவு இருக்கு என்பது தெரியும். அந்த உறவை சீர்குலைக்க ஒரு பிஜேபி கட்சி பிரதமர் மோடி வரும்போது தாவேக்கா கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், இளம் பெண்கள் மத நல்லிணக்கம் பக்கம் நிற்க வேண்டியதான் அடிப்படையான அவசியம். விஜய்க்கு தைரியம் இருக்குதா இல்லையா என்பது வேறுபட்ட விஷயம். ஆனால் நாம் மனிதர்களாக ஒரு கண்ணியமிக்க ஒரு சமூகம் உருவாக நினைக்கக்கூடிய அனைவரும் மத நல்லிணக்கம் அடிப்படை. மக்கள் ஒற்றுமையில நீ எப்படி கட்சி நடத்த போற, அரசியல் நடத்த போறீங்க? மக்கள் ஒற்றுமை ரொம்ப மிக முக்கியமான விஷயம். இதுல விஜய் பேசுற பேச்சு ஒரு அறிவிலித்தனமான பேச்சான விஷயம் இருக்குது. ஆனால்
விஜய் கட்சியில் இருக்கிற இளம் பெண்கள் இளைஞர்கள் மதுரை மாவட்டத்தில் மத நல்லிணக்கத்தை காப்பதற்கு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. இந்த படத்தை வேற எப்படி எல்லாம் அரசு இதெல்லாம் ப்ரோமோட் பண்றதுக்கு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு என்ன சொன்னா, தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த ஆவணப்படத்தை ஒரு வாட்டி பார்த்துட்டு அவர் ட்விட்டர்ல போட்டாலே போதும், அதுவே இந்த படத்தினுடைய தமிழ்நாடு பார்த்த மாதிரி ஆகிடும். அதன் மூலயமாக பல்வேறு மக்களுக்கு கொண்டு சேரும். எனவே தமிழ்நாடு முதல்வர், துணை முதல்வர், தமிழ்நாடு அரசு சார்பாக இந்த ஆவணப்படத்தை பகிர வேண்டும். அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள், திரைப்பட பிரபலங்கள், குடியிருப்போர் நல சங்கங்கள், இளைஞர் அமைப்புகள், மாணவர் அமைப்புகள், சமூகத்தில் மத நல்லிணக்கம் விரும்ப வேண்டியவர்களெல்லாம் இந்த ஆவணப்படத்தை பார்க்க வேண்டும். உங்கள் நேரம் ஒதுக்கி இந்த ஆவணப்படத்தை பாருங்க. நம்ம 10,000 பக்கம் படித்து ஒரு வரலாற்று புரிதலை உருவாக்கக்கூடிய விஷயத்தை ஒரு சில மணி நேரங்களில் நமக்கான வரலாற்று கூறுணர்வை இந்த படம் உருவாக்குறது. எனவே இந்த படத்தை பார்க்குவதன் மூலமாக நமக்கு அறிவு வளரும். நமக்கு உண்மை என்ன எங்கே உண்மை இருக்கின்றது நமக்கு தெரிய வரும். எனவே நம்மை நாம் எஜுகேட் பண்ணிப்பதற்கு இந்த சமூகத்தை பற்றி நம்ம தமிழ் நிலப்பரப்புடைய பண்பாட்டு விழுமியங்கள் நம்ம பெருமையாக சொல்லுவோம். பெருமையாக சொல்லுவதை நாம் புரிந்து கொள்வதற்கு இந்த ஒரு ஆவணப்படம் வழிவகுத்துரும். தேங்க்யூ. திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் இது ஒரு ஆவணப்படம் என்கின்ற அளவில் இது சுருக்கிவிட முடியாது. பொதுவாக ஆவணப்படம் என்பது, நான் நிறைய ஆவணப்படம் பார்த்துருக்கேன். பாபர் மசூதி கூட ஆவணப்படத்தெல்லாம் பார்த்துருக்கேன். வெறும் தகவல்களின் தொகுப்பாக, கருத்துகளின் தொகுப்பாக எடுக்கப்பட்ட ஒரு பிரச்சனையோடு அது சுருங்கி போய் நிற்குது. இந்த ஆவணப்படம் வரலாறுகளை, கருத்துக்களை, போலி வாதங்களை உடைத்து எறிவதோடு மக்களிடையே ஒரு உணர்வுகளை இது கடத்துது. சொல்லப்போனால் இது ஒரு டாக்குமெண்ட்ரி அப்படிங்கிறத தாண்டி ஒரு கலை இலக்கிய படைப்பு அப்படிங்கிற ஒரு பட தயாரிப்பில் பார்த்தீங்கன்னா அதை சொல்லலாம். ஒன்று. இரண்டாவது விஷயம் இந்த திருப்பரங்குன்றம் என்ற ஒரு பிரச்சனையோட இது முடிஞ்சிடாமல் தமிழ்நாடு முழுவதும் இந்த மத நல்லிணக்கங்கிறது எப்படி ஒரு உயிர் துடிப்போடு இருக்குது அப்படிங்கிறது சான்று ஆதாரங்களோட சம்பந்தப்பட்ட மனிதர்களை பேச வைத்து இந்த படத்தை எடுத்திருக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு. தமிழ்நாட்டில் இப்படி ஒரு மத கலவரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சக்திகளுக்கு தமிழ்நாடு அப்படிப்பட்ட ஒரு மண் அல்ல. இங்கே வேறு விதமான ஒரு உணர்வு தான் இங்கே உயிரோட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை அந்தந்த ஊருக்கு நேராக சென்று அவர்களை பேச வைத்து அதன் மூலம் சொல்லுவது என்பது ஒரு மிகச்சிறந்த ஒரு பெரிய முயற்சி. தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கலவரத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு சரியான கவுண்டராக இந்த படம் ஒரு சக்தியாக, ஒரு பவர்ஃபுல்லாக இந்த படம் வந்திருக்கு. இந்த படத்தை எடிட் பண்ணியிருக்கிற முறை மிக மிக அற்புதமான ஒரு எடிட் பண்ணியிருக்காங்க. அந்த செட்டிங், கருத்து சொல்கிறவங்க விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கருத்தை ஒவ்வொருத்தவங்களுடைய கருத்துலேயும் ஷார்ப்பாக என்னென்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்கோ அந்த விஷயத்தை மட்டும் ரொம்ப சரியாக எடிட் பண்ணி மக்களுக்கு மிக நல்ல அளவுக்கு போய் சேர்கின்ற அளவிற்கு ஒரு பெஸ்ட் எடிட்டிங் இதில் நடந்திருக்கு. இந்த படம் தமிழ்நாடு முழுவதும் மக்களிடம் போய் காட்டி தமிழ்நாட்டில் மதவெறி சக்திகளுடைய இந்த பல்வேறு முயற்சிகளை முறியடிப்பதற்கு இது ஒரு ஆயுதமாக நம்ம பயன்படுத்த வேணும் அப்படின்னு நாங்கள் பார்க்குறோம். படம் துவங்கினிலேருந்து முடியறவில்லையும் யாருமே எழுந்திரிச்ச போக்கில் ஒரு உணர்வு தளத்தில் அப்படியே இறுக்கி பிடிச்சிருந்த ஒரு படமாக இருக்குது. ஏன்னா இது நியாயத்தை பேசுது, மனிதத்தை பேசுது, மனித நேயத்தை பேசுது. இந்த நீதிமன்றங்கள் எவ்வளோ ஒரு மோசடியான தீர்ப்பில் வந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப பிரமாதமாக எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு போலியான ஒரு படத்தை காட்டி உருவாக்கி அந்த படத்தை வச்சு ஒரு தீர்ப்பு வழங்குறாரு நீதிபதி அப்படிங்கிறதும். இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், அரசாங்கத்தில் இருக்கிற அதிகார வர்க்கம் அப்படிங்கிறது எப்படி ஒரு மத உணர்வோடு செயல்பட்டு கொண்டிருக்கிற விஷயங்கள் நம்பலமாகுது. முதலாக காவல்துறை ஏன் இப்படி ஒரு தடையை போடணும், அப்போ அவங்களே ஒரு மத உணர்வோடு செயல்பட்டுருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுது. அப்புறம் பெரும்பான்மை மக்களுடைய உணர்வு தான் ஏற்றுக்கிட்டு போங்களேன் அப்படிங்கிற ஒரு ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவை நடுநிலை பேச அதிகாரிகள்லாம் பேசுறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் அரசாங்க நிர்வாகத்தில் அதிகார நிர்வாகத்தில் எப்படி அந்த மதவாத சக்திகள்லாம் தமிழ்நாட்டில் இப்போ ஊடுருவி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த படத்தில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. இதையும் தாண்டி தமிழ்நாட்டில் இன்றைக்கி அந்த 144 போடப்பட்ட தடை, அந்த 144 தடை நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு எதிராக போடப்பட்ட ஒரு தடை. நீதிமன்றம் அனுமதிச்சது, நீதிமன்ற தீர்ப்பை நான் மதிக்க மாட்டேன் என்று தமிழ்நாடு அரசு 144 ஒரு தடையை போட்டு நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து அங்கே செயல்பட்ட காரணத்தினால்தான் நூற்றுக்கணக்கான உயிர்கள் இன்றைக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொன்னார்கள்.
தாராளமாக சென்று தமிழ்நாடுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் மன்னிப்பு கேட்டிருக்கிறார். அந்த மன்னிப்பு தமிழ்நாட்டில் ஒரு மதக்கலவரம் ஏற்படக்கூடாது என்பதற்காக கேட்பட்ட, மக்களுக்காக கேட்பட்ட ஒரு மன்னிப்பு என்பதை நாம் இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட வேண்டும். தமிழ்நாட்டில் இந்த மதவெறி சக்திகளுக்கு இடமில்லை. காலூன்ற தொடங்குகிற மதவென்ற சக்திகளுக்கு மக்களிடத்தில் விழிப்புணர்வை ஊட்டுவதற்கு இந்த படம் மிகச்சிறந்த ஒரு ஆவணப்படம். இந்த படத்தை தயாரித்தவர்களை மிக மிக நாம் பாராட்ட வேண்டும். அது ஒரு யூடியூபை சேர்ந்த இந்த 2 பேர் தங்களுடைய ஒரு சொந்த முயற்சியால் இந்த படத்தை மிகப்பெரிய அளவிற்கு செய்து தமிழ்நாட்டிற்கு மத நல்லிணக்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய கொடையை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு தமிழ்தாசன் தவம் இருவரும் செய்திருக்கிற இந்த பணி என்பது தமிழ்நாட்டிற்கு இன்றைக்கு செய்திருக்கிற சமய நல்லிணக்கத்திற்கு மதச்சார்பின்மைக்கு செய்திருக்கின்ற ஒரு மகத்தான கிஃப்ட் என்று நான் சொல்லிக் கொள்கிறேன். சார், இப்போ மார்ச் 1ஆம் தேதி மோடி அவர்கள் வந்து அதே திருப்பரங்குன்றம் பிரச்சனையை உருவாக்குறாங்க, உருவாக்க தான் வராரு. ஏன்னா இது வந்து அதுக்கு முன்னாடி இந்த படம் போய் சேரணும். மோடி வரத்தோடு இந்த படம் போய் சேரணும். ஏன்னா திரும்ப ஒரு நாட்டினுடைய பிரதமராக இருக்கிறாரு. அவர் எந்த ஒரு பிரச்சனை இந்த நாட்டில் இங்கே இருக்கோ அந்த கலவரத்தை உருவாக்குவதற்கு தேர்தலை வச்சு அங்கே போய் அந்த கோயிலை தேர்தல் வைக்கிறான்னு சொன்னால் இந்த மதவெறி சக்திகளுக்கு நான் பச்சை கொடி காட்டுறேன்னு தான் அர்த்தம். எடப்பாடி இப்போ எடப்பாடி மட்டும் இல்லாமல் இந்த கலவரம் நடந்தப்பயே எடப்பாடி வந்து நியாயத்தை பேசல, தீர்ப்பை நீங்கள் மதிக்கணும் அப்படிங்கிற கருத்தான் அவர் சொன்னார். கிட்டத்தட்ட RSS அஜெண்டாவுக்குள்ள தான் எடப்பாடி வந்து நிற்கிறாரு. எடப்பாடி வந்து இந்த பிரச்சனை நடக்கிறப்பே எடப்பாடியுடைய கருத்துக்கள் பூராவே இந்த மதவாத சக்திகளுக்கு ஆதரவாக தான் இருந்திருக்கு. அதை அவர் திரும்ப உறுதிப்படுத்துறாரு. இப்போ எடப்பாடி இதை உறுதிப்படுத்துறாரு. பிஜேபி RSS அஜெண்டாக்குள்ள தான் எடப்பாடி நிற்கிறாரு அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறாரு. இப்போ இந்த என்டிஏ, நான் அரசியல் பேசினாலும் இந்த என்டிஏ கூட்டணிங்கிறது இன்றைக்கு RSS பிஜேபியினுடைய ஒரு கூட்டணியாக தான் இந்த நாட்டில் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இது தெளிவாக சொல்லுது. இந்த விஷயம் 2ஆம் தேதி வந்து 1ஆம் தேதி வராரு சாமி கும்பிட பிரதமர். 2ஆம் தேதி கிரிவலத்துக்கு பாஜக தொண்டர்கள் எல்லாரும் கட்டாயம் வரணும், பெரிய அளவில் வரணும் நயனார் நாகேந்திரன் வந்து அழைப்பு விட்டு இருக்கிறாரு திருப்பரங்குன்றத்துக்கு. இது பதட்டமான சூழ்நிலை திரும்ப உருவாக்குறாங்க. தமிழக அரசு அனுமதி அதுக்கு மறுக்கலாம். கட்டாயமா தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு அரசுல உறுதியான நடவடிக்கை எடுக்கணும். எப்படி நீங்க 144 தடையை நீங்க போட்ட தடுத்து நிறுத்தினீங்களோ அதை விட கடுமையான நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு எடுக்கும். பிரதமர் வராருங்கிறதுனால அதை பயந்து போய் ஒதுங்கி நிற்க கூடாது. இது தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை. பிரதமர் வருவார் போயிடுவார், ஆனால் நமக்கு கூட நம்ம ரத்தம் செஞ்சுட்டு இருக்க முடியாது இல்லையா? அதனால் நம்மளும் தமிழ்நாடு அரசுக்கு இது முன்கூட்டியே கொடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கணும். கலவரத்தை உருவாக்குறாங்கிற கருத்து உருவாக்கத்தை மீடியாக்கள் மூலம் நம்மளும் உருவாக்கும். தமிழக மக்கள் இதை எப்படி பார்ப்பாங்க சார்? தமிழ்நாடு ஒரு மத நல்லிணக்க சமூகமாக இருக்கக்கூடிய இடம். திருப்பரங்குன்றம் இவ்வளோ பெரிய விஷயமா ஒரு பூம் பண்ணி மாற்றினாலுமே இந்த தேர்தல் நேரம் மக்கள் எப்படி வந்து அணுகுவாங்கன்னு நீங்கள் பார்க்குறீங்க? அவங்க தேர்தல் நேரத்துக்கு இதுக்கு தொடர்பு தான் நினைக்கல. நீங்கள் உண்மையிலேயே வந்து நீங்கள் மதுரையில் வந்து அந்த திருப்பரங்குன்றத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்தோன்னு வேற ஒரு மாநிலமாக இருந்தால் அது மதுரையில் மட்டும் நிற்காது, பக்கத்து மாவட்டம் பூரா ஸ்ப்ரெட் ஆகிடும். ஆனால் திருப்பரங்குன்றத்தோட மட்டுமே ஏன் கட்டி போடப்பட்டது? தமிழ்நாடு அதுக்கு தயாராக இல்லைங்கிறது அர்த்தம். தமிழ்நாட்டினுடைய அந்த உளவியல்ங்கிறது கலவரத்தை வளர்க்குற உளவியல் இல்லை, கலவரத்தை விளம்பர உளவியல் இல்லை. இது மாதிரி இந்த தீவிரவாதியாக பெனாட்டிசம் பேசிக்கிட்டு கலவரத்தை உருவாக்கியே தீரணும் அப்படிங்கிற இறங்குறவனுக்கு தான் இது பிரச்சனை. மக்களுடைய பிரச்சனை இது அல்ல. மக்கள் இதுக்கு தயாராக இல்லை. புதுசா பெரியார் கொள்கை தலைவர்னு கொண்டு வந்திருக்க விஜய் அவர்களும் வந்து திருப்பரங்குன்றம் விஷயத்துல எந்த ஸ்டாண்டும் சொல்லல. அவரோட கட்சியோட ஸ்போர்ட்ஸ் பர்சன்லாம் இது வந்து ஒரு இத்து போன இஷ்யூ, திமுகவும் பாஜகவும் சேர்ந்து நாடகம் ஆடுது, மற்றபடி அங்க வேற எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அது எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா பெரியார கொள்கை தலைவர் அவர் விஜய சொல்லிட்டாரு, நான் எதுக்கு மோடி எதுக்கணும், எதுக்கு நான் ஒன்றிய ஆட்சியை நான் எதுக்கணும், அவங்களுக்குமா எனக்குமா சண்டை நடக்குது. இப்போ தேர்தல் தமிழ்நாட்டில் எனக்கு ஸ்டாலின் தானே சண்டை நடக்குது, அவங்க நான் எதுக்க வேண்டிய என்ன அவசியம் இல்லை அப்படின்னு அவர் நான் எதுக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். அவர் வந்து கொள்கை தலைவர் பெரியார் அம்பேத்கர்னு சொன்ன கொள்கை தலைவர்கள் அவங்க இந்த அஜெண்டாவை எதிர்த்தாங்க. இந்த மதவாதம் ஜாதி இதெல்லாம் எதிர்த்தாங்க. இந்த கொள்கை தலைவர்கள் எந்த சொல்கிறாரோ அந்த கொள்கையை நான் எதிர்க்க மாட்டேன்னு இவர் சொல்கிறார். அவர் ஓப்பனாகவே அவர் சொல்லிட்டார், எனக்கு இந்த கொள்கையில் உடன்பாடுகள் தான் அர்த்தம் அதுக்கு. அவர் படத்தை ஜனநாயக படத்துக்கு தடை பண்ணாலும் சரி, அல்லது வந்து சிபிஐ கூப்பிட்டு இந்த கரூர் விசாரத்துக்கு என்கொயரி போட்டாலும் சரி, பாதிக்கப்பட்டதுக்கே வாய் திறக்க மாட்டேங்கிறாரு, பயந்துட்டு தான் போய் கிடக்கிறாரு. அப்போ இந்த அஜெண்டாங்கிறது வந்து எடப்பாடியும் பிஜேபியும் வந்து எதிர்க்க மாட்டார், விஜய் வந்து நான் வந்து எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறாரு. அப்போ 2 பேரும் ஒரே வேவ்லெங்த் தான் நிற்கிறாங்க, தமிழ் தான் கைகட்டி நிற்கிறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா சட்டமன்ற தேர்தல் தானே, இதுலயே வந்து இப்ப டெல்லி தேர்தல் நடந்தது இல்ல, முதல்வர் போய் டெல்லியில நிக்க போறாரா, எதுக்கு இப்ப என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு, டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடுன்னு சொல்றதே வந்து ஊழலை மறைக்கிறதுக்கான ஒரு விஷயம். அதே தமிழ்நாடு சட்டமன்றம் வந்து இது ஒரு தனி நாடு இருக்கு, இந்தியாவுக்கும் தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு இல்லை. தமிழ்நாடு வந்து ஒரு தனி நாடாகி தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு சட்டமன்ற தேர்தல் நடக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிட்டு இருக்கிறார். தமிழ்நாட்டில் இன்றைக்கி பிரச்சனைகளே வந்து டெல்லி கொடுக்குற பிரச்சனை தான்.
தமிழ்நாட்டுடைய உரிமைகளை தடுக்கிறது, தமிழ்நாட்டுக்கு தொல்லை கொடுக்கறது, தமிழ்நாட்டு அதிகாரத்தில் குறிக்கிறது, இதை வச்சு தான் தமிழ்நாட்டோட முன்னேற்றம் தடுக்கிறாங்கிறத நீங்கள் டெல்லியில் இருக்க தமிழ்நாட்டை எப்படி பிரித்து பார்க்க முடியும்? உங்களுக்கான அரசியல் தெளிவு இல்லை, அரசியல் அறிவே இல்லை உங்களுக்கு. எவனோ எழுதி கொடுக்கறத படிச்சுட்டு போகிறவங்களுக்கு என்ன தெரியும் உங்களுக்கு? அது என்ன தெரியும் உங்களுக்கு? இந்திய ஒன்றியத்தின் கீழே இருக்கிற ஒரு மாநிலம், அங்கே வந்து ஒன்றியத்தை தூக்கி இது துண்டிச்சுட்டு மாநிலத்துக்கு மட்டும் நீங்கள் பேசுவீங்களா? இல்லை இரண்டுக்கும் உள்ள தொடர்பு நீங்கள் வந்து துண்டிக்க முடியுமா? இரண்டுக்கும் வந்து எவ்வளோ அரசியல் நெருக்கடிகள் இருக்க முடியுமா? அதனால தமிழ்நாடு முதலமைச்சர், தமிழ்நாடு சட்டமன்ற வரலாற்றில் பல தேர்தல்கள் நடந்திருக்கு. இந்த முறை மட்டும்தான் திமுக அதிமுக தேர்தல் நடக்கும், காங்கிரஸ் திமுக தேர்தல் நடக்கும். ஆனால் இந்த தடவை மட்டும்தான் தமிழ்நாடு அரசு, இது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான தேர்தல், சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான தேர்தலாக நடப்பது தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் இதுதான் முதல் தடவை. இதான் அப்போ அந்த அந்த அடக்குமுறை எதிர்த்து தான் இது வந்து சட்டமன்றத்திற்கான தேர்தலாக மட்டும் தமிழ்நாடு முதலமைச்சர் பார்க்கவில்லை, சட்டமன்ற இறையாண்மைக்கான தேர்தலாகவும் இதை இணைத்து இந்த தேர்தல் களத்தில் சந்திக்கிறார். விஜய்க்கு இதெல்லாம் விஜய் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல நினைக்கிறேன். அவர் புரியுதா புரியலையாங்கிறதுக்கு ஒரு மூளை வேணும் இல்லை, எனக்கு அதுலேயே சில சந்தேகங்கள்லாம் இருக்கு.